அனைவருக்கும் வணக்கம். பிளம்பிங் வர்த்தகத்தில் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் திறந்த வகை மற்றும் மறைக்கப்பட்ட ஃப்ளஷிங் சிஸ்டர்ன் நிறுவுவது பற்றி அறிய போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் பின்வருபவை செய்ய முடியும். திறந்த வகை ஃப்ளஷிங் சிஸ்டர்னை நிறுவவும், மறைக்கப்பட்ட ஃப்ளஷிங் சிஸ்டர்னை நிறுவவும். இதை செய்வதற்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள், இயந்திரங்களை சேகரிப்போம். பைப்பை ரிஞ்ச் 1, மெஷரிங் ஸ்டீல் டேப் 1, ஸ்பிரிட் லெவல் 1, வாட்டர் பம்ப் பிளையர் 1, விட்டே மவுத் சேனல் லாக், அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் 1, ஹேமர் 1, சிசல் கோல்ட் பிளாட் 1, மோட்டார் பேன் 1, ட்ராயில் 1, ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷின் 1, வால் சேசர் மிஷின் 1, கான்சைலட் ஃப்ளஷிங் சிஸ்டர்ன் தேவைக்கேற்ப, ஓப்பன் டிபே ஃப்ளஷிங் சிஸ்டர்ன் தேவைக்கேற்ப, ட்ரே சீல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேவைக்கேற்ப, சிமெண்ட் தேவைக்கேற்ப, மெல்லிய மணல் தேவைக்கேற்ப, காட்டன் வேஸ்ட் தேவைக்கேற்ப, அக்சவ் பிளேட் தேவைக்கேற்ப, ஒயிட் சிமெண்ட் தேவைக்கேற்ப. திறந்த வகை ஃப்ளஷிங் சிஸ்டனை நிறுவுவதை பார்ப்போம். நிறுவலுக்கு முன் நீர் விநியோகத்தை அணைக்க உறுதி செய்யவும். தளபாடங்களின் பாடி மையத்தில் அல்லது விரும்பிய இடத்திற்கு ஏற்ப சிஸ்டர்ன் ஆதரவு அடைப்புக்குறியை நிலைநிறுத்தி சரி செய்யவும். அடைப்புக்குறியை உறுதியாக பொருத்தினால் சிஸ்டர்ன் அடைப்புக்குறிக்குள் பாதுகாக்கப்படும். அடைப்புக்குறியின் மையத்தில் தொட்டியை பிடித்து சிஸ்டர்னின் பின்புறத்தில் உள்ள இடைவெளிகளுடன் லக்ஸை சீரமைக்கவும். லக்ஸை ஈடுபடுத்துவதற்காக தொட்டியை படிப்படியாக குறைத்து மய கிளிப் இடம்பெறும் வரை உறுதியாக கீழே தள்ளவும். WC பேன் சீரமைப்பிற்கு உதவ மிதமான பக்கவாட்டு இயக்கம் உள்ளது. தேவைக்கேற்ப பிளம்பிங் இணைப்புகளை முடிக்கவும். ஃப்ளஷ் வால்வு கேஸ்கட்டை ஃப்ளஷ் வால்வின் அடிப்பகுதியில் இணைக்கவும். தொட்டியின் உள்ளே ரப்பர் கேஸ்கட்டுடன் ஃப்ளஷ் வால்வை அசெம்பிள் செய்து தொட்டியின் துளை வழியாக ஃப்ளஷ் வால்வை இழுக்கவும். அதை இடத்தில் பிடித்து நட்களை நிறுவவும். அதை கையால் இறுக்கவும். ஒரு ஜோடி அகன்றவாய் சேனல் பூட்டுகளுடன் நட்டை பிடித்து மெதுவாக திருப்பி நட்டை ஃப்ளஷ் வால்வுக்கு இறுக்கவும். தொட்டிக்கும் கிண்ணத்திற்கும் இடையே உள்ள மூட்டை மூடுவதற்கு ஃப்ளஷ் வால்வ் நட்டை டேங்க் டு பவுல் கேஸ்கட்டுடன் மூடவும். தொட்டியின் உள்ளே ஃபிளாட் வால்வை அசெம்பிள் செய்து ஃபிளாட் வால்வு துளை வழியாக மூடியை இழுக்கவும். அதை கையால் இறுக்கி அதன் மீது நூல் இடவும். பிறை குரடு மூலம் மெதுவாக திருப்பி மிதவை வால்வை சுற்றி நட்டு இறுக்கவும். சிஸ்டர்ன் ஃப்ளஷ் குழாயை அளவுக்கு வெட்டி குழாயின் பெரிய முனை சிஸ்டர்ன் வால்வுக்குள் நுழைவதை உறுதி செய்யவும். வெட்டுவதற்கு முன் பேன் நிலை மற்றும் அளவீடுகளை சரிபார்க்க பரிந்துரைக்கப்படுகிறது. சிஸ்டர்ன் ஃப்ளஷ் பைப்பின் பொருத்தத்தில் திருப்தி அடைந்தால் ஃப்ளஷ் இன்லெட் ஃப்ளஷ் கோன் கனெக்டரை ஃப்ளஷ் குழாயின் குறுகிய முனையில் நிறுவவும். WC மற்றும் ஃப்ளஷ் பைப்பின் நிலை திருப்தி அடைந்தால் கருப்பு WC இன்லெட் இணைப்பியை WC இன்லெட்டில் பாதுகாப்பாக தள்ளவும். ஃப்ளஷிங் தொட்டியை சோதிக்கவும். கிண்ணத்தை பிளேஞ்ச் அல்லது வேஸ்ட் லைனில் பாதுகாக்கவும். விளிம்பில் ஒரு மெழுகு வளையத்தை வைக்கவும். இது கிண்ணத்தை விளிம்பிற்கு மூடும். மெழுகு கேஸ்கட்டை வைப்பதற்கு முன் பிளாஞ்சில் உள்ள போல்கள் பிளாஞ்சில் உள்ள ஸ்லாட்களின் குறுகிய பகுதியில் இருப்பதை உறுதி செய்யவும். விளிம்பின் மேல் கிண்ணத்தை அமைக்கவும். கழிப்பறை கிண்ணத்தில் தொட்டியை நிறுவாதது இன்னும் கழிப்பறை கிண்ணத்தை நிறுவுவதை எளிதாக்கிறது என்பதை நினைவில் கொள்க. டாய்லெட் கிண்ணம் மூலம் போல்களை வைக்கவும். முதலில் தொப்பிக்கான அடித்தளத்தை வைக்கவும், பின்னர் வாஷர் மற்றும் நட்டு. இப்போது கழிப்பறை கிண்ணத்தில் தொட்டியை நிறுவ வேண்டும். கிண்ணத்தில் தொட்டியை அமைப்பதற்கு முன் கோல்கேட் கேஸ்கெட் ஃப்ளஷ் வால்வின் வெளிப்புற பகுதியில் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தொட்டியில் இணைக்கப்பட்ட போல்களை கிண்ணத்தில் உள்ள வீட்டு வசதி வழியாக வைக்கவும். இடம் வாஷர் மற்றும் நட்டு வைக்கவும். நட்டை போல்டிற்கு கையால் இறுக்கவும். தொட்டியின் மறுபுறத்தில் உள்ள மற்ற போல்டிற்கும் இதை செய்யுங்கள். ஒரு சாக்கெட் ஹெட் ரேஞ்ச் மூலம் நட்டை இறுக்கவும். தொட்டி இப்போது பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்தவும். தொட்டியில் உள்ள மிதவை வால்வுடன் விநியோக வரியை இணைக்கவும். இப்போது ஒரு மறைக்கப்பட்ட ஃப்ளஷிங் தொட்டியை நிறுவுவோம். நீர் விநியோகத்தை அணைக்கவும். வேலைத்தாளை பார்த்து ஒரு வரைபடத்தை வரையவும். முதல் படி சட்டத்தை அமைக்க வேண்டும். செங்குத்து நிமிர்ந்த மற்றும் கிடைமட்ட ஆதரவு பட்டிகளை சட்டத்தின் மீது அசெம்பிள் செய்து அவற்றை ஒன்றாக இறுக்கவும். ஃபிக்சிங் மவுண்ட்களை தொட்டியின் பக்கங்களில் ஸ்லைட் செய்து அவை பாதுகாப்பாக பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும்.
செங்குத்து ஃப்ளஷ் குழாயை தொட்டியின் அடிப்பகுதியில் வைக்கவும். சட்டத்தின் மீது தொட்டியை பாதுகாக்கவும். முதலில் ஃப்ளஷ் பைப்பின் முழங்கையை சட்டகத்தின் மீது வைக்கவும். பின்னர் அதை கிளிப் செய்ய தொட்டியின் மீது அழுத்தவும். சட்டத்தில் ஃபிக்சிங் மவுண்ட்களை இணைக்க 10 மிமீ ராட்செட் குறடு பயன்படுத்தவும். சட்டத்தின் கீழ்ப்பகுதியில் கால்களை செருகவும் மற்றும் கிளிப் செய்யவும். சட்டத்தின் மீது 90 டிகிரி கழிவு குழாய் முழங்கைக்கான கிளாம்பை நிறுவவும். அடுத்து நாம் அலகு நிலை நிறுத்த வேண்டும் மற்றும் அடையாளங்கள் செய்ய வேண்டும். ஸ்பிரிட் அளவை பயன்படுத்தி கழிவு குழாயின் மையத்தை கடக்கும் செங்குத்து கோட்டை வரையவும். தரையிலிருந்து அளந்து தரையிலிருந்து 400 மிமீ தொலைவில் ஒரு நிலையான கிண்ணம் வைக்க 1 மீட்டர் தொலைவில் ஒரு குறி A மற்றும் 1.08 மீட்டரில் ஒரு குறி B ஐ வரையவும். தேவைப்பட்டால் தேவைகளுக்கேற்ப அளவீடுகளை சரி செய்யவும். குறி B யில் சுவரில் அடைப்புக்குறிகளுக்கான துளைகளை 235 மிமீ இடதுபுறமாகவும் வெளியேற்றத்தின் மையத்தின் வலதுபுறமாகவும் வரையவும். 90 டிகிரி கழிவு குழாய் முழங்கையை கவ்வியில் பொருத்துவதன் மூலம் சட்ட சபையை முடிக்கவும். யூனிட்டை வைத்து நீர் வழங்கல் மற்றும் கழிவு குழாயின் நிலையை சரிபார்க்கவும். நிறுவலின்படி 90 டிகிரி கழிவு குழாய் முழங்கையை சூழ்ச்சி செய்யவும். தேவைப்பட்டால் PVC குழாய்களை பயன்படுத்தி இணைப்பை மாற்றவும். அலகு சுவரில் இருந்து குறைந்தபட்சம் 230 மிமீ அலகு மற்றும் கால் அடைப்புக்குறிகளுக்கான துளைகளின் இடங்களை குறிக்கவும். இப்போது யூனிட்டை சரி செய்து இணைப்போம். 110 மிமீ கழிவு குழாயின் முத்திரையை கிரீஸ் செய்யவும். இதனால் 90 டிகிரி கழிவு குழாய் முழங்கை எளிதில் பொருந்தும். நீங்கள் PVC இணைப்பை ஒட்டுகிறீர்கள் என்றால் 90/100 ஸ்லீவ் உள்ள நேராக பசை பயன்படுத்தவும். நிலையான கிண்ணத்தை வைக்க உயரம் 230 மிமீ அலகு மதிப்பெண்களுடன் சீரமைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் தேவையான கிண்ண உயரத்திற்கான அளவீடுகளை சரி செய்யவும். 10 மிமீ ட்ரில் பிட்டை பயன்படுத்தி சுவரில் துளைகளை துளைக்கவும். மூல பிளக்குகளை செருகவும். 12 மிமீ ட்ரில் பிட்டை பயன்படுத்தி தரையில் துளைகளை துளைக்கவும். மூல பிளக்குகளை செருகவும். சட்டத்தின் உயரத்தை சரி செய்யவும். அது உங்கள் குறி A உடன் வரிசையாக இருக்கும். 13 மிமீ ரிஞ்ச் பயன்படுத்தி பாதங்களை பாதுகாக்கவும். சட்டகம் கிடைமட்டமாக மட்டத்தில் இருப்பதை உறுதிப்படுத்தவும். 13 மிமீ ரிஞ்ச் பயன்படுத்தி பாதங்களில் ஒன்று சரி செய்தல். போல்டை தளர்த்துவதன் மூலம் அளவை சரி செய்யவும். பின்னர் திருகி இறுக்கவும். ஸ்க்ரூ மற்ற காலில் உறுதியாக இறுக்கப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தவும். சட்டத்தின் மேல் ஃபிக்சிங் அடைப்புக்குறிகளை வைக்கவும். திரிக்கப்பட்ட கம்பியில் ஒரு நட்டு, 2 துவைப்பிகள் மற்றும் ஒரு நட்டு வைக்கவும். பிக்சேஷன் அடைப்புக்குறிகளை திரிக்கப்பட்ட கம்பியில் கிளிப்கள் திறந்த நிலையில் வைக்கவும். 13 மிமீ திறந்த முனையை பயன்படுத்தி சுவரில் அடைப்புக்குறிகளை பாதுகாக்கவும். ஸ்க்ரூக்கள் மற்றும் ஆவிநிலை பயன்படுத்தி செங்குத்து சீரமைப்பு சரி. ஸ்க்ரூக்களை இறுக்க 13 மிமீ திறந்த முனை குறடு பயன்படுத்தவும். மூடு திருகுகளை பூட்ட உலோக கிளிப்கள், தடியின் மேல் பிளாஸ்டிக் கிளிப்களை வைப்பதன் மூலம் முடிக்கவும். முன்பு பொருத்தப்பட்ட கழிவு குழாய் கவ்வியில் கிளிப்பை வைக்கவும். இறுதியாக ஃப்ளஷ் மெக்கானிசத்தை நிறுவுவோம். போக்குவரத்து அடைப்புக்குறியை அகற்ற சிவப்பு கைப்பிடியை இழுத்து அதை நிராகரிக்கவும். குளிர்ந்த நீர் இணைப்பை அணுக அட்டையை அகற்றவும். 22 மிமீ திறந்த இறுதி ரிஞ்ச் மற்றும் பைப் ரிஞ்சை ஆகியவற்றை பயன்படுத்தி குளிர்ந்த நீர் இணைப்புடன் நிறுத்த வால்வின் வெளிப்புற பகுதியை இணைக்கவும். இந்த சட்டசபை ஒரு முத்திரையை பயன்படுத்தாமல் செய்யப்பட வேண்டும். நிறுத்த வால்வு வெளியேற்றத்தை வலதுபுறமாக சுட்டிக்காட்டவும். ஸ்டாப் வால்வுடன் உள்ள நெகிழ்வான நீர் நுழைவு குழாயை இணைக்கவும். தனிமைப்படுத்தல் வால்வு மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்து பிரதான நீர் விநியோகத்தை திறக்கவும். தனிமை வால்வு இணைப்பு நீர் புகாதா என்பதை உறுதிப்படுத்தவும். தண்ணீரை பிடிக்க குழாயின் மறுமுனையை ஒரு வாளியில் வைக்கவும். பின்னர் தண்ணீரை சரிபார்க்க குழாயை சிறிது திறக்கவும். தனிமை வால்வை மூடு. இந்த செயல்பாடு நீர்த்தொட்டியின் நீர் இணைப்பில் உள்ள குப்பைகளை வெளியேற்றுகிறது. நெகிழ்வான நீர் நுழைவாயில் குழாய் முடிவை பறிப்பு அமைப்புடன் இணைக்கவும். உங்கள் ஃப்ளஷ் பிளேட்டுடன் நோக்குநிலைக்கு ஏற்ப ஆய்வு துண்டு வைக்கவும். மறைக்கப்பட்ட ஃப்ளஷிங் தொட்டிற்கான செங்கல் சுவரில் உள்ள நிலையை குறிக்கவும். சுவர் வெட்டும் இயந்திரம், குளிர், தட்டையான உளி மற்றும் ஒரு பால் பின் சுத்தியல் துளையிடும் இயந்திரத்தின் மூலம் துளைகளை உருவாக்குதல். ஐரோப்பிய நீர் மூடிய பேன் இணைக்க இருக்கை கவர் சரி செய்யவும். நீர்புகா சிமெண்ட் அல்லது வெள்ளை சிமெண்ட் மூலம் கிண்ணத்தை சுற்றி இடைவெளியை மூடவும். நீர்க்கசிவு இல்லாமல் மறைக்கப்பட்ட சுத்திகரிப்பு தொட்டியின் சரியான செயல்பாட்டை சரிபார்க்கவும். மறுபரிசீலனை. இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் பின்வருபவை செய்ய முடியும்.
திறந்த வகை ஃப்ளஷிங் சிஸ்டனை நிறுவவும், மறைக்கப்பட்ட ஃப்ளஷிங் சிஸ்டனை நிறுவவும். இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.